சென்னை டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஹாட்டான டாபிக் தான் நம்மளுடைய சென்னை டாக்ஸ் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழடியில் சமீபத்தில் தோன்றின அகழாய்வில் 2 குழந்தைகளோட எலும்புக்கூடு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின விரிவான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சென்னை டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் எல்லா வீடியோவும் ஒவ்வொன்றா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர் போன்ற பகுதிகளில் 6ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் கொந்தகையில் நேற்று நடந்த அகழாய்வு பணியில் ஒரு குழந்தையோட முழு எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்த மாநில தொல்லியல் துறை இயக்குனர் சிவானந்தம், தொல்லியல் ஆய்வாளர், துணை ஆய்வாளர்களோடு சேர்ந்து குழந்தையோட எலும்புக்கூட எந்தவித சேதாரமும் இல்லாமல் முழுமையாக தோண்டி எடுத்து சுத்தம் செஞ்சுருக்காங்க. குழந்தையோட எலும்புக்கூட்ட அளவு எடுத்து பார்த்தபோது அது 95 சென்டிமீட்டர் உயரம் இருந்ததாகவும் அதனுடைய தலைப்பகுதி மட்டும் 20 சென்டிமீட்டர் இருந்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த குழந்தையோட எலும்புக்கூடு எடுத்த பக்கத்தில் கடந்த மாதம் 75 சென்டிமீட்டர் உயரமுள்ள இன்னொரு குழந்தையோட எலும்புக்கூடு கண்டெடுத்திருக்காங்க. இப்போ இந்த 2 குழந்தைகளோட எலும்புக்கூடையும் மரபணு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு பரிசோதிக்கப்படும்னு தொல்லியல் துறை அதிகாரிங்க தெரிவிச்சிருக்காங்க. மரபணு ஆய்வுகள் முடிஞ்சு அப்புறம் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எலும்புக்கூடோட காலம், வயது, இது ஆணா பெண்ணா அப்படின்ற தகவல்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6ஆம் கட்ட அகழாய்வு பணியை வந்து கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி காணொலி காட்சி மூலமாக தமிழக முதல்வர் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனில் ஏராளமான தொல்லியல் துறை அதிகாரிகளும் கலந்துருக்காங்க. இது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லைங்க, இதை தொடர்ந்து கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர் போன்ற 4 இடங்களில் தொடர்ந்து அகழாய்வு பணி நடக்குது. இந்த ஊரடங்கு காலத்தில் அகழாய்வு பணி நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் முழு வீச்சில் தொடங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லை, மணலூரில் உலை போன்ற அமைப்பும், கீழடியில் வந்து பெரிய விலங்குகளோட எலும்புக்கூடு அமைப்பும், கொந்தகையில் வந்து முதுமக்கள் தாழி அவங்களுடைய எலும்பு கூடுங்க, அகரத்தில் கிபி 17ஆம் நூற்றாண்டு சேர்ந்த தங்க நாணயங்கள். ஸோ இது எல்லாமே வந்து கிடச்சிருக்கு. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கட்டம் நம்ம அகழாய்வில் ஒவ்வொரு கட்ட பணிகள் தொடங்குறப்ப நமக்கு புது புது விஷயங்கள் ஆராய்ச்சி மூலமாக கிடச்சிக்கிட்டே இருக்குது. இது தமிழர்களுடைய பண்பாடையும் பாரம்பரியத்தையும் உலகளவில் பறைசாற்றக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமையுது. ஸோ கீழடி இன்னும் தோண்ட தோண்ட தமிழர்களுடைய பண்பாடும் பாரம்பரியமும் இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சான்றாக அமைய கீழடி விளங்கும் அப்படின்றத நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பற்றி, கீழடி அகழாய்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.